ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். ஹைதராபாத்தில் குக்கட்பள்ளிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அங்கே சங்கீதா நகருங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் கிருஷ்ணனுங்கிற ஒரு நபர் தன்னோட குடும்பத்தோடு இருந்துட்டு வராரு. இந்த கிருஷ்ணன் ஒரு 2 வீலர் பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஷாப் இருக்குது. அவங்க மனைவி லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. 11 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது, 6 வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது. இந்த தம்பதிகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா வேலைக்கு கிளம்புவாங்க. அப்ப 2 குழந்தைகளையும் ஸ்கூல்ல விட்டுட்டு போவாங்க. சாயங்காலம் அந்த 2 குழந்தைகளே வீட்டுக்கு நடந்து வந்து தனியா இருப்பாங்க. அவங்க வீடும் ஸ்கூலும் பக்கத்துல இருக்கு. அதுவும் இந்த பெரிய 11 வயசு குழந்தை தான் தன்னோட சின்ன தம்பியை அவங்க அம்மா வர்ற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாதுகாத்துக்கும். இந்த நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் வருஷம் காலையில் ஒரு 11 மணி இருக்கும். இந்த கிருஷ்ணன்கிற நபர் தன்னோட ஷாப்பில் இருக்காரு. அப்போ அவருக்கு இவங்க குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிருஷ்ணனோட பையன், சின்ன பையனுக்கு அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே. ஜென்ரலாக இவங்க ஸ்கூலில் தான் குழந்தைகளுக்கு லஞ்ச் கொடுப்பாங்க. அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு வாங்குங்கிற மாதிரி ஸ்கூல்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, உங்கள் பையன் மட்டும் லஞ்ச் எடுத்துகிட்டு வழியே கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்து விடுங்க சாருங்கிற மாதிரி ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. காலையில் கிருஷ்ணனும் அவங்க மனைவியும் அந்த சின்ன பையனுக்கு லஞ்சை பேக் பண்ணி தன்னோட 11 வயசு பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, தன்னோட தம்பிக்கு போய் லஞ்சை கொடுத்துட்டு வந்துருன்னு. அந்த 11 வயசு குழந்தைக்கு அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேங்கிறதுனால அவங்களுக்கு கிளாஸ் இல்லாமல் லீவில் வீட்டில் இருந்திருக்காங்க. ஸ்கூலும் வீடும் பக்கத்துலங்கிறதுனால இந்த 11 வயசு குழந்தைய ஒரு 10:30 மணிக்கு போய் லஞ்சை கொடுத்துட்டு வந்துருமான்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ இவருக்கு ஒரே குழப்பம், எதுக்காக தன்னோட 11 வயசு பொண்ணு சாப்பாடை எடுத்துட்டு போய் தன்னோட 6 வயசு பையனுக்கு கொடுக்கலன்னு இவருக்கு ஒரு டவுட் வருது. சரி, வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்துடலான்னு. ஸோ கரெக்டாக 11:45 மணிக்கு இந்த கிருஷ்ணன் தன்னோட ஷாப்லேருந்து வீட்டுக்கு போறாரு. ஏன் தன்னோட பொண்ணு போய் லஞ்சை கொடுக்கலங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டோட முன்கதவுகள் திறந்துருக்கு. அந்த வீட்டுக்குள்ள டிவி ஓடிட்டு இருக்கு, அதுக்குரிய சத்தம் கேட்குது. பட் லிவிங் ரூம்ல போய் பார்க்குறாருல, இந்த கிருஷ்ணன் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிறாரு. அவரோட 11 வயசு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் சோஃபால படுத்திருக்கிறத பார்க்குறாரு. எங்க பார்த்தாலும் ரத்தம். அவங்க உடம்புல பல இடங்கள்ல கத்தியால குத்தின காயங்கள் இருக்கு. பார்த்தவனே தெரியுது தன்னோட பொண்ணு உயிரோட இல்லைன்னு. இவர் கத்தி கதறி கூச்சல்றாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துடுறாங்க, போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அடுத்து போலீஸ் இந்த கிரைம் சீனுக்கு வந்து பார்க்கும்போது எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. கதவை உடைச்சி யாரும் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியல. பட் அதே டயத்தில் இந்த குழந்தை எப்படி கொலை பண்ணியிருக்காங்கன்னா, கத்தியை வச்சு மொத்தம் 21 இடத்துல குத்திருக்காங்க. கழுத்து, கை, கால் எல்லா இடத்துலையும் அவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த கிரைம் சீனுக்கு கீழே ஒரு பேட் இருக்கு, கிரிக்கெட் விளையாடுற பேட் இருக்கு. அதாவது கொலை செய்யப்பட்ட இந்த குழந்தையோட தம்பி, அந்த 6 வயசு பையன் விளையாடுற கிரிக்கெட் பேட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த விதமான விலையுயர்ந்த பொருட்களோ நகைகளோ பணமோ திருடு போலங்கிறதுனால இது வந்து ஒரு ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை இல்லைன்னு தெரியுது. பட் அப்படின்னா ஒரு 11 வயசு குழந்தையை யார் இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணியிருப்பாங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. பட் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய போராட்டம் நடந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. அதாவது இந்த 11 வயசு பொண்ணு இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரனோட கடுமையா போராடி இருக்காங்க. அதாவது அவங்க வீட்டு டைனிங் டேபிள் சேர்லாம் பயங்கரமா மூவ் ஆகி இப்படி கீழே கவுந்து கிடக்கு. தட் மீன்ஸ் அந்த சேரை வச்சு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா கூட அந்த நபர் ஈவு இறக்கம் இல்லாம இந்த சின்ன குழந்தைய அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிருக்கான். உண்மையிலேயே இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறத போலீஸால யூகிக்க முடியல. ஓகே, ராபரிக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து பண்ணிருப்பாங்கன்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுக்குள்ள இருந்து எந்த விதமான பொருளும் திருடு போல. பட் அதே டயத்துல சனிக்கிழமை எதுக்காக ராபரி பண்ண வரணும்? சனிக்கிழமை எல்லா குழந்தைகளுக்கும் லீவுன்னு தெரியும். ஸோ வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ ராபரி பண்ண வரவங்க எப்படி வீக்கெண்டு வர்றாங்க? அதனால இது ஒரு ராபரியா இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு போலீஸ் திங்க் பண்ணா கூட, பட் மோட்டிவ் என்னங்கிறத போலீஸால யூகிக்க முடியல. பட் ஒன்னே ஒன்று மட்டும் புரியுது, இது ஒரு பர்சனல் லெவல் கிரைம் மாதிரி தெரியுது. பிகாஸ் 21 டைம் ஒருத்தன் கத்தியால குத்திருக்கானா, இந்த குழந்தை மேல அவனுக்கு அவ்வளவு விதமான வெறுப்பு இருந்திருக்கணும். ஸோ ராபரியும் தாண்டி இது ஒரு பர்சனல் மோட்டிவா இருக்கலாங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. இந்த சின்ன குழந்தைய கொலை பண்ணவன் ஒரு கொடூரமான கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு என்ன காரணம் போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா, 21 டைம் கத்தியால குத்திருக்கான். பட் அந்த கத்தி அவன் எங்க இருந்து எடுத்திருக்கான்னு பார்த்தா 90% இப்போ ராபரிக்காக பண்ண வரவங்க திடீர்னு வீட்டு ஓனர் வந்துட்டா கிச்சன்ல தான் போய் கத்தி எடுத்து இந்த கொலையெல்லாம் நிறைய நடக்கும். பட் போலீஸ் அவங்க கிச்சனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எந்த விதமான கத்தியும்
கத்தியும் திருடு போகல. இவங்க யூஸ் பண்ற 1-2 கத்தி அப்படியே இருக்கு. அது கிரைமுக்காக பயன்படுத்தலன்னு தெரியுது. இதுல இருந்து அந்த கொலைகாரனோட மோட்டிவ் நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி கொலை பண்ணணுங்கிறதுக்காண்டி அவன் வரும்போதே ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்ததுனால இது ஒரு பக்காவா பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை அப்படிங்கறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. இந்த டயத்துல இந்த குழந்தை கொலை செய்யப்பட்ட தகவல் அவங்க அம்மாவுக்கு தெரிவிக்கப்படுது. அவங்களும் பதறி அடிச்சிட்டு வந்து கதறி அழுகுறாங்க. போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க, கீழ் வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறாங்க. பட் யாருக்கும் ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. அதாவது இந்த சந்தேகப்படும்படியா இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு 3வது நபர் வந்துட்டு போன தடயமும் கிடைக்கல. அப்படி இந்த சின்ன குழந்தைய அந்த கொலைகாரன் கொலை பண்ணும்போது அந்த குழந்தை சத்தம் போட்டு வீறிற்ற எந்த அழுகை சத்தமும் எங்களுக்கு கேட்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒட்டு மொத்தத்தில் காலங்காத்தால 11 மணிக்கு ஒரு வீடு புகுந்து 11 வயது சிறுமியை எப்படி கொலை பண்ணிட்டு போனாங்க, அதோட மோட்டிவ் என்னங்கிறத யாராலையும் துளி கூட யூகிக்க முடியல. அப்படி வீட்ல ரொம்ப ரிலாக்ஸா லீவ் அன்னைக்கு டிவி பார்த்துட்டு இருந்த இந்த 11 வயசு சிறுமியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, போலீஸ் அவனை பிடிச்சாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் கண்டிப்பா உங்களை அதிர்ச்சி அடைய செய்யும். அப்படி இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் இந்த கேஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல நீங்க மட்டுமல்ல, இந்த கேஸை படிச்சு சொல்லும் போதே ஒரு குழந்தை வளர்ப்புல பெற்றவங்களோட பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நான் கத்துக்கிட்டேன். ஈவன் பர்சனலா இந்த கேஸ்ல இருந்து நான் பல விஷயங்கள் கத்துக்கிட்டேன். கண்டிப்பா அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். என்னதான் இந்த கேஸுக்கு மோட்டிவ் என்னன்னு போலீஸுக்கு தெரியாம இருந்தா கூட இந்த 11 வயசு சிறுமி இப்ப வீட்டுல தனியா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டாங்க. அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான்னு இவ்வளவு தகவல் தெரிஞ்ச ஒரு நபர் தான் உள்ள வந்திருப்பானா, அவன் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு பரிச்சயமான ஒரு நபரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. சோ அப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு யார் பால் பாக்கெட் போட வருவா, யார் காய்கறி விற்க வருவா, இங்கே பிளம்பிங் சர்வீஸுக்கு யார் வருவா, கார்பெண்டர் யார் வருவா, ஒட்டுமொத்தத்தில் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வியாபார நோக்கத்திலோ இல்ல சர்வீஸ் ஓரியன்டாவோ யாரெல்லாம் வருவாங்க, அந்த டெக்னீஷியன் பேர் என்ன, பால்காரன் பேர் என்ன அப்படின்னு எல்லா விதமான தகவலையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் சந்தேகப்படும்படியான ஒரு நபர் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததை நாங்க பார்க்கலங்கிற மாதிரி எந்தவித ஐ விட்னஸும் சொல்லலங்கிறதுனால மேபி அந்த நபர் ஏன் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, 3வது ஒரு நபர் வந்துட்டு போனதான சந்தேகம் இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒருத்தவங்களே இங்க நடமாடிட்டு இருந்தா யாருமே பார்க்கறவங்களுக்கு சந்தேகம் வராதுல்ல, அப்படிங்கிற ஆங்கிளையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. நம்மளுக்கே தெரியும், எந்த ஒரு கிரைம்லையும் கொலை செய்யப்பட்ட விக்டிமோட உடலை யாரு பார்க்குறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 சஸ்பெக்டா வருவாங்க. அதுலேயும் அது அவங்க ஸ்பௌஸாவோ குடும்ப உறவுகளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க மேலே தான் போலீஸுக்கு சந்தேகம் இருக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா கிருஷ்ணன்கிற நபர் மேலே போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. அதுக்குரிய காரணம் என்னன்னா, பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிறுமி கொலை செய்யப்பட்டது 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள. பட் இந்த கிறிஸ்டியன்கிற நபர் எப்போ வீட்டுக்கு வர்றாரு, கரெக்டாக 11:45 வர்றாரு. அந்த 11:45 வந்த உடனே போலீஸுக்கு கால் பண்றாங்க. எக்ஸாக்டா அந்த டயத்தில் தான் இந்த சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஸோ கொலை செய்யப்பட்ட ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இவர் கால் பண்றாரு அப்படின்னா அப்போ அந்த கொலை நடந்தப்போ கிருஷ்ணன் இங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன். ரெண்டாவது, அவங்க அப்பாவை சந்தேகப்படுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, 3வதா யாருமே இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்குரிய தடயம் இல்லை. அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமராவை போலீஸ் காலையிலேருந்து என்ன நடந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா 9:30 மணிக்கு கணவன் மனைவி 2 பேரும் கிளம்புறாங்க. தங்களோட 6 வயசு பையனை ஸ்கூல்ல நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டேக்காக கூட்டிட்டு போறாங்க. ஸோ 9:30 மணிக்கு அம்மா அப்பா அந்த 6 வயசு பையன் 3 பேரும் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போனதுக்குரிய சிசிடிவி காட்சிகள் பதிவாயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கிருஷ்ணன் கேட்ட என்ன சொல்றாரு, என்னோட குழந்தைய போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணோம், என்னோட மனைவி வேலைக்கு போயிட்டாங்க, நான் என்னோட ஷாப்புக்கு வந்துட்டேன், 11:45 தான் எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தேங்கிறாரு. அப்போ போலீஸ் சிசிடிவி காட்சியை செக் பண்ணும்போது 9:30 மணிக்கு கிளம்பி போன இந்த கிருஷ்ணன் கரெக்டா 11:30 மணிக்கு வர்றாரு. பட் இந்த 9:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை இடைப்பட்ட இந்த டயத்துக்குள்ள சந்தேகப்படும்படியான எந்த ஒரு நபரும் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து போனதுக்குரிய தடயம் இல்லைங்கிறதுனால இப்போ போலீஸுக்கு இந்த அப்பா மேலதான் சந்தேகம் இருக்கு. காலையில விட்டுட்டு போறாரு
போறாரா, இவர் உள்ள 11:45 வர்றாரா, உள்ள போன ஒரு 5 to 10 minutes கழிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இவர் ஏன் உள்ள போனவன தன்னோட குழந்தைய கொலை பண்ணிருக்க கூடாது, ஒரு 5 minutesல அந்த கொலையை பண்ணிட்டு ஏன் இந்த மாதிரி நாடகம் போட்டிருக்க கூடாதுன்னு இப்போ அவர் மேலதான் போலீஸுக்கு சந்தேகம் வருது. போலீஸுக்கு சந்தேகம் வர்றதுங்கிறது ஒரு ஃபேக்டர். நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருக்கோம். என்னதான் யாருக்கு என்ன சந்தேகம் வரலாம், போலீஸுக்கு வரலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரலாம். பட் எல்லாத்துக்கும் அவங்க சந்தேகத்தை கிரைமோட லிங்க் பண்றதுக்கு தடயங்கள் வேணும். இவர் 11:45 உள்ள வந்தாருங்கிற தடயங்கள் தான் இருக்கு தவிர இவர் தான் தன்னோட பொண்ணை கொலை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான தடயமும் இல்லை. அதனால டைரக்டா இந்த அப்பாவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த அப்பா கிருஷ்ணன் ஒரு சஸ்பெக்டா இருக்கட்டும். ஸோ இவரோட சொந்தக்காரங்க யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு விசாரணை பண்ணும்போது ரீசெண்டா இந்த குழந்தைக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, பர்த்டே பார்ட்டி. அதுல சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஃபுல்லா போலீஸ் எடுத்து பார்க்கறாங்க. யாரெல்லாம் வந்தா, இவங்களுக்கு யாரெல்லாம் gift கொடுத்தா, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரும்போது அவங்களுக்கு பர்சனலா இந்த குழந்தையோட என்ன மாதிரி கனெக்ட் இருந்தது அப்படிங்கறத சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் என்ன பண்றாங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு ஒண்ணா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் போலீஸுக்கு என்னதான் அவங்க அப்பா மேல சந்தேகம் இருந்தாலும், இவ்வளவு பேரை விசாரிச்சாலும் இந்த பர்த்டே ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தா கூட அன்பார்ச்சுனேட்டா இவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு போலீஸால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அந்த தடயங்களை சஸ்பெக்டோட லிங்க் பண்ண முடியல. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இப்படி 2வது மாடியில் அவங்க இருக்காங்கன்னா இந்த பக்கம் வீட்டுக்காரங்க 2 பேர்கிட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ உங்களுக்கு ஏதாவது சத்தம் வந்ததா, இல்ல யாராவது வந்த மாதிரி ஏதாவது தடயம் கிடைச்சிச்சுன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எந்த விதமான உருப்படியான தடயமும் கிடைக்கல. அப்ப போலீஸ் நோட் பண்றாங்க, இவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு அபார்ட்மெண்ட் இருக்கு, பக்கத்து பிளாக். அங்க இருந்து இங்க பார்த்தோம்னா என்ன நடக்குது, அந்த வியூஸ் வந்து கிளியரா இருக்கும். அதனால எதிர்த்த வீட்டு அபார்ட்மெண்ட்ல போய் போலீஸ் விசாரணை பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு. அந்த நபர் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அன்னைக்கு வீட்டுல இருந்தா ஒர்க் பண்ணிருக்காரு. சார் எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்ததுனால நான் ஆஃபீஸ் போல வீட்டுல இருந்தா ஒர்க் பண்ணேன் சார்ங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, அன்னைக்கு சந்தேகப்படும்படியா இந்த ஏரியாவில் நீங்க எதையாவது பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ அந்த நபர் அப்படி யோசிக்கிறாரு. சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன், பட் அது உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும்னு தெரியல, சொல்லவான்னு கேட்கிறாரு. எந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விசாரிக்கிறாங்களா, அவங்க சொல்றது ஒரு சப்பா மேட்ரு, இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்போம். பட் அவங்க சொல்ற சின்ன விஷயங்கள் கூட பல விதமான காம்ப்ளிகேட்டடான கிரைமை சால்வ் பண்ணிருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்றாரு. பட் இவர் சொல்ல போற இந்த சாதாரண விஷயம் இவ்வளவு பெரிய கிரைமை சால்வ் பண்ண போதுங்கிறது அப்ப அவருக்கு தெரியல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, சார் நான் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பயங்கரமான பேக் பெயின் வந்துருச்சு, சரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எப்பவுமே என்னோட பால்கனிக்கு போய் நிற்பேன், இப்படி ஃபுல்லாக அப்படி கையை காலை நீட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவேன் சார். அப்படி காலையில் ஒரு 11 மணி இருக்கும் சார், என்னோட பால்கனியில் நின்றுட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கொலை நடந்துச்சுல அந்த பெண்ணோட வீட்டு காம்பவுண்ட் ஒன்று இருக்கு சார். அந்த காம்பவுண்ட்லேருந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு சின்ன பையன் இப்படி குதிச்சு போன மாதிரி நான் பார்த்தேன். இதை ஏன் நான் பெருசாக எடுத்துக்கலைன்னா, ஜென்ரலாக இந்த ஏரியா பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளாடும்போது என்ன ஆகுனா பால் அடிக்கடி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போய் விழுந்துரும். அப்போ அந்த காம்பவுண்ட் கேட்டில் ஏறி இறங்கி இவன் இந்த காம்பவுண்டில் இறங்குவான், அவன் அந்த காம்பவுண்டில் இறங்குவான், இப்படி பால் எடுத்துகிட்டு போவாங்க. இது குவைட் நார்மலான விஷயம். அந்த மாதிரி தான் அந்த பக்கத்து வீட்டு பையன் இந்த காம்பவுண்டில் இறங்கி பாலை எடுத்துகிட்டு போனாங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன் சார். இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை, நான் பார்த்ததை அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, அந்த பக்கத்து வீட்டு பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியும் சார். அந்த பையனுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும் சார். 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். நிறைய டைம் நானும் பார்த்துருக்கேன், கிரிக்கெட் பால் எடுக்கிறதுக்காக இப்படி போவான். ஆனால் 11 மணிக்கு அவன் தான் சார் அந்த வாலில் இப்படி குதிச்சு போனதை நான் பார்த்தேங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக எந்த வீட்டிலேருந்து அந்த பையன் இவங்க வீட்டு அந்த காம்பவுண்டை குதிச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தானோ அந்த வீட்டில் போய் கேட்குறாங்க. அங்கே ஒரு கணவன் மனைவி, அவங்களோட 14 வயசு பையன் இருக்கான். அப்போ அந்த மனைவி கிட்ட கேட்குறாங்க, சம்பவம் நடந்தப்போ உங்க பையன் ஸ்கூலுக்கு போனானாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இல்லை சார், அன்னைக்கு என்னோட பையனோட ஸ்கூல்லையும் ஸ்போர்ட்ஸ் டே தான். அதாவது கொலை செய்யப்பட்ட பெண்ணோட தம்பி எந்த ஸ்கூலில் படிக்கிறானோ அதே ஸ்கூலில் தான் இவன் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமான ஃபீவர் இருந்ததுன்னு என்கிட்ட சொன்னான். சரிடா கண்ணா, ஒரு நாள் ரெஸ்ட் இருறாங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவன் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போல சாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் உங்க பையனை விசாரிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் டைரக்டா நீ அந்த காம்பவுண்ட்ல குதிச்சு அவங்க வீட்டுக்கு போனையா அப்படிங்கிறத கேட்கல, ஜஸ்ட் கேஷுவலா கேட்குறாங்க. என்னப்பா அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அங்கிள் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போல, நான் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன் அங்கிள், இந்த ரூமில் தான் படுத்திருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே பச்சுமா அவனோட ரூமை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக பாருங்க அங்கிள்னு சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் வெளியில் இருப்பாங்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் இந்த பையனோட ரூமை ஃபுல்லாக பார்க்குறாங்க. அப்போ அந்த பையன் வந்து அவனோட டெஸ்கில் ஒரு நோட் புக் வச்சுருக்கான்.
அந்த நோட் புக்கை போலீஸ் ஆஃபீஸர் இப்படி எடுத்து பார்க்குறாரு. இந்த சினிமாவில் க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒவ்வொரு பேஜையும் திருப்ப திருப்ப அந்த போலீஸ் ஆஃபீஸரோட முகத்தில் அவ்வளோ ஒரு மரண பீதி தெரியுது, அவ்வளவு ஆச்சரியக்குறிகள் அவரோட கண்ணு முன்னாடி வந்து போகுது. அப்படி பயங்கர ஷாக் ஆயிட்டார் இதை பார்த்துட்டு. உடனே அதை இப்படி மூடி வச்சுட்டு வெளியில் ஒன்றுமே தெரியாத மாதிரி வர்றாரு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, இப்போ அந்த டைரியை பார்த்தேன், எனக்கு 2 கொஸ்டின் தான். இதை எதுக்காக நீ இந்த மாதிரி எழுதுன, என்ன காரணத்துக்காண்டி எழுதுன, இதில் வச்சு உனக்கு என்ன பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டார்ல. அந்த பையன் மிரண்டு போயிட்டா, திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டான். இல்லைப்பா நீ ஒன்றும் பயப்படாத, நான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல, இந்த டைரியில் நீ எழுதியிருக்கல அதுக்குரிய காரணத்தை மட்டும் எனக்கு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக அந்த டைரியில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீங்கள் சொன்னால் பயங்கர ஷாக் ஆயிடுவாங்க. இந்த 14 வயசு பையன் பல நாளாக நிறைய டிவி பார்க்குறான், அதுவும் கிரைம் ரிலேட்டடான வெப் சீரியஸ், அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறான். ஒட்டுமொத்தத்தில் மணி ஹைஸ்ட், எப்படி ஒரு வீட்டில் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கான். அப்படி டாக்குமெண்ட்ரி பார்த்த வச்சு இவன் வந்து ஒரு பிளான் போட்டிருக்கான், ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து எப்படி கொள்ளையடிச்சிட்டு வர்றதுன்னு. ஸோ இப்போ இவன் இமேஜினேஷனில் ஒரு பிளான் போட்டிருக்கான். ஒரு வீட்டோட மெயின் டோர் இருக்கு, அந்த வீட்டு வழியா போறோம், இந்த இடத்துக்கு போறோம், இவ்வளவு பணத்தை கொள்ளையடிக்கிறோம், இதுதான் கேட்டவே. அங்க வந்து நம்மளோட எவிடன்ஸ், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், நம்மளோட ஃபுட் பிரிண்ட், அதுக்கப்புறம் நம்ம டிஎன்ஏ எதுவுமே விடாம அந்த இடத்துல கொள்ளையடிச்சிட்டு வர்றதுக்கு என்ன பிளான், க்ளவுஸ் போட்டு போறதா இல்ல என்ன மாதிரி பக்காவா, அதே மாதிரி போனை வீட்டில் வச்சுட்டு போறது, இந்த மாதிரி பலவிதமான பிளான் பண்றான். இப்போ அதையும் தாண்டி அந்த வீட்டுக்குள்ள நம்ம கொள்ளையடிக்க போனப்போ ஏதாவது ஒரு தடயங்களை விட்டுட்டு வந்தா அதை எப்படி அழிக்கிறதுங்கிறதுக்கு அதை ஒரு கிரைம் சீரீஸ்ல பார்த்துருக்கான். அந்த வீட்டையே நெருப்பு வச்சு கொளுத்துறது. அது எப்படி கொளுத்துறது? ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போறோம், கேஸை திறந்து விடுறோம், நல்ல கேஸ் அந்த வீட்டில் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு அப்படி மெயின் டோர் கிட்ட வர்றோம், ஒரு தீக்குச்சி அப்படி உள்ள பொருத்தி போட்டு டக்குன்னு மெயின் டோரை பூட்டிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரும். இதுதான் நம்மளோட பிளான். ஸோ ஒரு வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கான். இப்போ போலீஸ் கேட்குறாங்க, என்னப்பா இந்த மாதிரி இதை கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் ஏற்கனவே வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவனோட பதில் வந்து மௌனம் மட்டும்தான். ஸோ அவன் இந்த 14 வயசு பையன் இந்த மாதிரி கிரைம் சீரீஸ், மணி ஹைஸ்ட்லாம் பார்த்து ஒரு வீட்டை கொள்ளையடிச்சு அந்த வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்திட்டு வர அளவுக்கு பக்காவா பிளான் போட்டிருக்கான். இப்போ இந்த பையனோட அம்மாவுக்கு இது பேரதிர்ச்சியா இருக்கு. அவங்களால நம்பவே முடியல, தன்னோட 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் இப்படி பண்றான். உடனே அந்த அம்மா அந்த பையன் எழுதுனதை பாக்குறாங்க. அவன் எந்த வீட்டில் போய் கொள்ளையடிக்கலாங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டான்ல, அது வேற யாரோட வீடும் இல்லை, கொலை செய்யப்பட்ட இந்த 11 வயசு சிறுமியோட வீடு தான். அந்த வீட்டை தான் பக்காவா பிளான் போட்டு இந்த ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கான். ஸோ இவன் பிளான் போட்டு வச்ச அந்த வரைபடமும் கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியோட வீடும் 100% ஒத்து போறதுனால இப்போ அந்த வீட்டுக்குள்ள புகுந்து தான் இவன் கொள்ளையடிக்கலாங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கான். பட் இப்போ அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கு? கொள்ளை நடக்கல, ஒரு கொலை நடந்திருக்கு. அப்பவே போலீஸ்க்கு புரிஞ்சு போச்சு, ஒருவேளை இவன் கொள்ளையடிக்க போற இடத்துல கொலை பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்தாலும் ஒரு 14 வயசு பையன் எப்படி இதை பண்ணியிருக்க முடியும்? அதுவும் அந்த 11 வயசு சிறுமி கொலை செய்யப்பட்டது அன்இமேஜினபிள். 21 இடத்துல கத்தியால குத்திருக்கான். இதை 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் எப்படி பண்ணியிருக்க முடியுங்கிற மாதிரி போலீஸுக்கே ஒரு குழப்பம் வந்துருச்சு. இது அவங்கிட்டே கேட்குறாங்க, நீ இந்த பிளானை இந்த பக்கத்து வீட்டுக்கு தான் போட்டையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி. அந்த பக்கத்து வீட்டு சிறுமியை நீ தான் கொலை பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அடுத்த கொஸ்டினை கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், இல்லை அங்கிள், அதை நான் கொலை பண்ணணும் பிளானா பண்ணல, அது ஒரு ஆக்சிடெண்டா நடந்த விஷயம் அப்படின்னு சொன்னான் பாருங்க. போலீஸ் ஆஃபீஸரும் இந்த பையனோட அம்மா அப்பாவும் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் இவ்வளவு பெரிய கிரைமை பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், ஒரு 10 படிக்கிற பையன் உடனே போய் ஒரு நாள்ல இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும், பல பேக்ரவுண்ட் இருக்கும். இது ஒரு நைட்ல நடக்கிற விஷயம் இல்ல, பல இன்சிடென்ட் தான் அவன் அப்படி பண்ண தூண்டிருக்கு. அப்படி அவன் வாழ்க்கையில என்ன நிகழ்ந்தது, என்ன மாதிரி காரணங்களுக்காக அவன் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வை பண்ணுனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். நம்ம இப்ப பார்க்க போற விஷயம் கண்டிப்பா ஒரு பெத்தவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இவனுக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அப்ப ஸ்கூல்ல போய் பசங்களோட கிரிக்கெட் விளையாட போயிருக்கான். அப்ப இவனோட சீனியர் ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு போன் வச்சிருக்கான், ஒரு ஐபோன் அவன் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான், டேய் நான் பேட்டிங் பிடிக்க போறேன், பால் பட்டா போன் லைன்ல பட்டா உடஞ்சிரும், நீ கொஞ்ச நேரம் போனை கையில வச்சிருன்னு இவங்கிட்ட போனை கொடுத்துருக்காங்க. இவன் அந்த போனை வந்து அப்படி பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கான். அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு ஃபீலிங் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சார், ஒரு போன் வச்சா
எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு கெத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அப்ப இருந்தே ஃபோன் மேல ஒரு கிரேஸ் வர ஆரம்பிக்குது. அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டா சின்ன பையன் 11 வயசு பையனுக்குலாம் ஃபோன் வாங்கி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவன் மனசுல ஒரு கொடூரமான எண்ணம் வருது, நம்ம ஏன் ஒரு போனை திருடக்கூடாதுன்னு. அப்படி கிரிக்கெட் விளையாட போன இடத்துல ஒரு பையனோட போனை திருடிட்டு வந்துடுறான். அந்த போனை இவன் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்துடுறாங்க. இந்த போன் உனக்கு எப்படி கிடைச்சது, யாருக்கிட்டயா திருடுனையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இவன் என்ன சொல்லி சமாளிக்கிறானா, இல்லம்மா நான் கிரிக்கெட் விளையாட போற இடத்துல ஒரு இடத்துல கீழே கிடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, சரி ஓகே ஏதோ கீழே கிடந்த போனை தான் எடுத்திருக்கான், இப்போ போய் இவனை நிறைய திட்டணும்னா அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இதோட விட்டுறலாம். பட் இந்த மாதிரி திருடுற பழக்கம் மட்டும் வச்சுக்க கூடாதுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பட் அது கீழே கிடந்த போனுங்கிறத அவங்க அம்மாவும் நம்பிட்டாங்க. இப்போ இவங்கிட்ட போன் இருக்கு. ஸோ போன் இருக்கிறதுனால வீட்டில் இருக்க வைஃபை நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி நிறைய போன் பார்க்க ஆரம்பிக்கிறான். நெட்ஃபிளிக்ஸ் பார்க்குறான், அமேசான் பார்க்குறான், யூடியூப் பார்க்குறான், மணி ஹெஸ்ட் சீரியஸ் பார்க்குறான். இப்படி தொடர்ந்து 2-3 வருஷம் நிறைய கொள்ளை சம்பந்தமான நிகழ்வுகள் அவன் மனசுல பதிய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கொள்ளையை எப்படி பக்காவா பிளான் பண்ணி பண்றாங்க அப்படிங்கிறதுல இவனுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குது. பட் அது சினிமாவை பார்த்ததோட சரி, இல்லை வெப் சீரிஸை பார்த்ததோட நின்றுருந்தா பரவாயில்ல, அதை ஏன் நம்ம நிஜ வாழ்க்கையில பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விபரீதமான எண்ணம் வருது அவனுக்கு மனசுல. அது ஒரு பயங்கரமான ஆசையை தூண்டுது. 2 விஷயம் இருக்கு. ஒன்று பணத்துக்காக இதை பண்றது, இன்னொன்று அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி அதை சக்சஸ் ஆகிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த ஒரு சந்தோஷ உணர்வுக்காக அதை பண்றது. இவனுக்கு அது 2மே இருந்திருக்கு. அதனால இந்த கொள்ளையை பண்ணலாங்கிற மாதிரி பிளான் போறான். சரி எங்க போய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவனுக்கு பக்கத்து வீடு ஞாபகம் வருது. அந்த அங்கிள் ஒரு 2 வீலர் ஷாப் வச்சிருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஆன்டி லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க வீட்டில் கண்டிப்பா காசு இருக்கும். ஸோ நம்ம அவங்க வீட்டுக்குள்ள போய் கொள்ளை அடிக்கலாங்கிற மாதிரி பக்காவா ஒரு பிளான் போடுறான். அதுக்காக அவன் வரைஞ்சதான் அந்த ஸ்கெட்ச். வீட்டுக்குள்ள போறோம், முண்டோர் வழியா போறோம், கொள்ளை அடிக்கிறான். வரும்போது நெருப்புல வீட்டையே எரிய வச்சுட்டு வந்துருங்கிறதா அவனோட பிளான். இவன் பல நாள் இந்த வீட்டை நோட்டம் விட்டதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி 2 பேருமே காலையில 9:45 ஆஃபீஸ் போயிடுவாங்க. இந்த 2 குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. அப்போ வீடு பூட்டி இருக்கும். பட் வார இறுதியில் சனி ஞாயிறு என்ன நடக்கும்னா, இவங்க 2 பேரும் கணவன் மனைவி போனால் கூட இந்த 2 குழந்தைகளும் வீட்டில் இருப்பாங்க. அதுலேயும் இந்த சின்ன பையன் எப்பவுமே வீட்டில் இருப்பான். அந்த பெரிய 11 வயசு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, கீழே அந்த உங்களுக்கே தெரியும் கேட்டட் கம்யூனிட்டினா கீழே நிறைய பேர் விளையாடுவாங்க, அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு விளையாட போயிடும். பட் இந்த சின்ன பையன் இருப்பானே, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போதான் இந்த சின்ன பையன் படிக்கிற ஸ்கூலில் தான் இவன் படிக்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வருது. அப்போ அந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போவாங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ எப்போ இந்த அம்மா அப்பா ஆஃபீஸுக்கு போகிறாங்க, இந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ அந்த வீட்டில் 11 வயசு குழந்தை தான் இருக்கும். அப்போ அந்த வீட்டில் போய் திருடலாங்கிற மாதிரி இவன் ஒரு ஐடியாவில் இருந்திருக்கான். இவனோட பிளான் இனிஷியலாக அந்த வீட்டுக்குள்ளே போய் 1 லட்ச ரூபா பணத்தை திருடிட்டு வரலாங்கிற மாதிரி ஐடியாவில் தான். அதுக்காக மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே போல இந்த 6 வயசு பையன் இருக்கான்ல, அவன் ஒரு கிரிக்கெட் பேட் வச்சிருந்திருக்கான். இவங்க நிறைய கிரவுண்டில் விளையாட போகும்போது எல்லாருமே அந்த கிரிக்கெட் பேட்டை ஆசையாக வாங்கி வாங்கி பார்த்துருக்காங்க. அப்போ அந்த கிரிக்கெட் பேட் மேலே இவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. ஸோ வீட்டுக்கு போகிற கிரிக்கெட் பேட்டையும் நம்ம தூக்குறோம், 1 லட்ச ரூபா பணத்தையும் தூக்குறோங்கிற பிளானில் தான் போகிறோம். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவியும் போயிடுறாங்க, அந்த 6 வயசு பையனும் ஸ்கூலுக்கு போயிடுறான். அப்போ இந்த 11 வயசு பொண்ணு வீட்டில் இருக்கும்ல, இது டெய்லி என்ன பண்ணும் அப்படிங்கிறத ரொட்டீனை பார்க்கும்போது காலையில் 10 மணிக்கு இந்த பொண்ணு அந்த வீட்டு கதவை சும்மா சாத்திட்டு போகும், லாக்லாம் பண்ணாது, சாத்திட்டு கீழே விளையாட போயிடும். 10 மணிக்கு கீழே போனால் ஒரு 12:30 மணிக்கு தான் அது மேலே வரும். ஸோ இவனோட பிளான் என்னன்னா, ஒரு 11 மணிக்கு இவங்க வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, முன் கதவை திறந்துட்டு உள்ளே போகலாம், எடுத்துட்டு நம்மாட்டில் அந்த கேஸ் ஸ்டவ் ஓப்பன் பண்ணி நெருப்பை எரிய விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ சுற்றி இப்படி வந்தால் மாட்டிப்போங்கிறதுனால இவன் வீடு பக்கத்து வீடு தான். அந்த நடுவில் ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்டில் ஏறி குதிச்சா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இவங்க வீட்டு 2வது ஃப்ளோருக்கு போகிறான். அப்போ கதவை ஓப்பன் பண்ணுறான். எதிர்பார்த்த மாதிரி முன் கதவு திறந்திருக்கு. அவனோட அசம்ஷன் இந்த 11 வயசு சிறுமி வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டா, அவள் கீழே விளையாட போயிருப்பான்னு நினச்சிட்டு இந்த 14 வயசு பையன் கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ள டிவி ஓடுற சத்தம் கேட்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பார்க்குறான், அப்போ பணத்தை கொள்ளையடிக்க முடியாது. பட் லிவிங் ரூமில் பார்க்குறான், இவன் தேடிட்டு வந்த பேட் இருக்கு. சரி அந்த பேட்டை எடுத்துகிட்டு போயிடலான்னு பேட்டை எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு ஒரு டேபிள் அவன் கைப்பற்றுறது. டோம்னு அந்த டேபிள் அந்த ஒரு பொருள் விழுந்துருது. உள்ள இருந்து அந்த குழந்தை வந்துருது. இவன் கையில் பேட்டோட நிற்கிறான். அந்த பொண்ணு கடுப்பாயிருச்சு, டேய் நீ எதுக்கு நான் என் வீட்டுக்குள்ள வந்தேன், என் பேட்டை எதுக்குடா எடுக்கிற, என் தம்பி பேட்டை வச்சுட்டு போங்குது. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் பேட்டை வைக்க மாட்டேங்கிறான். உடனே அந்த பெண் அந்த பேட்டை புடுங்க வருது. இவனுக்கு கோபம் அந்த பொண்ணை தட்டி விடுறான். அப்ப திரும்ப பேட்டை எடுத்துட்டு ஓட முயற்சி பண்றான். அந்த பொண்ணு அப்ப கூட தன்னோட தம்பியோட பேட்டை காப்பாத்துறதுக்காக அங்க இருக்க டைனிங் டேபிள் சேரை வச்சு அவனை தாக்க முயற்சி பண்ணுது. அப்போ அவன் கீழே விழுந்துடுறான், பேட்டும் கீழே விழுந்துருது. இப்போ அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துருது.
அவன் ஏற்கனவே நிறைய டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கான். மணி ஹைஸ்ட்ல வந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்க போகும்போது ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தா பாதுகாப்புக்காக அவங்க வீட்டுல இருந்து ஒரு கத்தி எடுத்து வந்திருக்கான். அப்போ அந்த பொண்ணு நம்மளை தள்ளி விட்டுருச்சுங்கிற கோபத்துல கையில இருக்க கத்தியை வச்சு சரா மாதிரி அந்த 11 வயசு சிறுமியை குத்த ஆரம்பிக்கிறான். ஒரு 21 இடத்துல குத்தி அந்த குழந்தை அங்கேயே மரணம் அடைஞ்சிருது. பதட்டத்தில் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ அவன் எட்டு அந்த கத்தி ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இப்போ அந்த வீட்டு வாஷ் பேஷன்லயே அந்த கத்தியில எல்லா ரத்தத்தையும் கழுவி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கத்தி இவனோட பாக்கெட்ல வச்சு இதே மாதிரி முன்கதவை சாத்திட்டு கிளம்பி போறான். இதே மாதிரி அந்த காம்பவுண்ட் வாலை குதிச்சு அவன் வீட்டுக்கு பின்புறமா வீட்டுக்குள்ள போயிடறான். பட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்கறான் இவனோட ஷர்ட் பேண்ட்ல எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு. அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு இவன் என்ன பண்றான், பாத்ரூமுக்கு போய் அந்த ஷர்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு மாடியில காய போறதுக்காக போறான். பட் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வீட்டுக்குள்ள அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க. இவனும் மாடியில் போய் அவன் ஷர்ட்லாம் காய போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் 11:45 இவர் வர்றாரு. போலீஸ் வந்து பயங்கரமா அந்த ஏரியா கலைபரம் ஆயிடுது. அப்பவும் இவன் என்ன பண்றான், அவங்க வீட்டு அந்த காம்பவுண்ட் வால் வழியா எட்டி பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பையனை அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. டேய் என்னடா காம்பவுண்ட் வழியா பார்க்குற அப்படிங்கும்போது இவன் முகத்துல ஒரு மரண பீதி தெரியுது. அப்போ அவங்க அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பார்த்து தன்னோட சின்ன பையன் பயந்துட்டான், நாளைக்கு இவனுக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க இதை அசியூம் பண்ணிட்டு அந்த பையனை கட்டிப்பிடிச்சு ஒன்றும் இல்லை கண்ணா, அந்த மாதிரி நாட்டில் நடக்கும், நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பையன் தான் அந்த கொலையை பண்ணாங்கிறத தெரியாமையே இவன் ஏதோ பயந்துட்டு இருக்கான்னு சொல்லி இவனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க அம்மா எதுக்குடா இப்படி பயந்துட்டு இருக்கா அப்படின்னு ப்ராப்பரான ஒரு கொஸ்டினை கேட்டு அந்த பையனை இன்னும் கொஞ்சம் எமோஷனலா அரவணைச்சிருந்தாங்கன்னா உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அம்மா என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா இந்த கொலையை பார்த்து தன்னோட பையன் பயந்துட்டான்னு சொல்லிட்டு அவனோட பயத்தை அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு மூவ் ஆயிருந்திருக்காங்க. இப்போ இந்த இன்சிடென்ட்டை பத்தி அந்த ஏரியா மக்களுக்கு தெரிய வருது. எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஒரு 14 வயசு பையனால ஒரு 11 வயசு சிறுமியை இவ்வளவு தூரம் கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வு அந்த ஏரியா மக்கள் கிட்ட மிகப்பெரிய அச்சத்தையும் பதட்ட உணர்வையும் உண்டு பண்ணுது. பட் இந்த டயத்துல கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியோட அப்பாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. எப்படி என்னோட குழந்தைய போய் இப்படி கொலை பண்ணிட்டானே, அவனுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அவனுக்கு என்ன வயசாகுது, 14 வயசாகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க. ஜெயில் தண்டனை கூட கிடையாது, மேக்சிமம் 7 வருஷம் தான் அவனுக்கு. 7 வருஷம் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து அவனை வந்து கரெக்ட் பண்ணி திரும்ப சமூகத்தில் மிங்கிள் பண்ண விட்டுருவாங்க. பட் அவங்க அப்பாவால் அதை ஏற்றுக்க முடியல. ஒருத்தன் ஆக்சிடென்ட்டாக பண்ணுறது வேற, எமோஷனலாக பண்ணுறது வேற. பக்காவா வீட்டில் பிளான் போட்டு உள்ளே வந்திருக்கான், வரும்போது கத்தி எட்டு வந்திருக்கான். இவன் 14 வயசுலேயே இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி ஒருத்தன் இவ்வளோ பெரிய கொலையை பண்ண முடியுதுன்னா நீங்கள் என்னதான் 7 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வச்சு இவனை வெளியில் விட்டா கூட அப்போ அவன் வெளியில் வரும்போது அவனுக்கு 25-26 வயசாக இருக்கும். அப்போ அவன் எவ்வளோ பெரிய கிரைமை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனை சமூகத்தில் உழவ விடக்கூடாது, இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க அப்பா பயங்கரமாக டிமாண்ட் பண்ணுறாரு. பட் நம்ம ஊரில் சட்டத்திட்டம் 16 வயசு கீழே குற்றம் பண்ணா கண்டிப்பா அவனுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்புவாங்க. மேக்சிமம் 7 வருடங்கள் தான் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவன் இருக்கிற மாதிரி சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா விடுதலை பண்ணிடுவாங்க. பட் இந்த கேஸை பத்தி மக்கள் கிட்ட 2 விதமான ஒப்பீனியன் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி டிவி எல்லாம் பார்த்து அவன் மைண்டு கெட்டு போச்சு, 7 வருஷம் அவன் இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்தா அவன் ஒரு நல்ல மனுஷனா வெளியில வருவான், சமூகத்துல ஏத்தவனா இருப்பான், அவனால எந்த ஆபத்தும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இந்த சிறுமியோட அப்பா சொன்ன மாதிரி தான் சொல்றாங்க. ஒருத்தன் 14 வயசுல இவ்வளவு பிளான் பண்றானா, அப்ப அவன் 25 வயசுல எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான், அவனை சமூகத்துல உழவ விட்டா எத்தனை பேரோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி யாரு என்ன கருத்து சொன்னாலும் நம்ம சட்டத்திட்டம் அப்படி இருக்கு, 7 வருஷம் தான். இப்போ இந்த பையனோட கேஸ் வந்து கோர்ட்ல ட்ரையலுக்கு போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. பட் மேக்ஸிமம் அவனுக்கு 7 வருஷம் தான் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில. உண்மையிலேயே இந்த வழக்கு வந்து ஒரு அப்பாங்கிற முறையில எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது, அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா இப்ப இருக்கிற தலைமுறைகள் அப்படிதான் இருக்கு. நம்ம ஸ்டேஜ்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கிரைமுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு தவறான கண்டென்ட்டுக்கு, டிஜிட்டல் கண்டென்ட்டுக்கோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகலை. நம்ம படிக்கும் போதெல்லாம் என்ன இருந்துச்சு, சாயங்காலம் டிடியில் ஒரு படம் போடுவாங்க, ஒளியும் ஒளியும், இல்லைன்னா சண்டே சித்திரகார், செவ்வாய்க்கிழமை 1 மணி நேரம் நாடகம், ஒளியும் ஒளியும், இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. பட் இப்போ பசங்க நிறைய விஷயங்களை அவங்க வயசுக்கும் தாண்டி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்கிறதுனால தான் இவ்வளவு கிரைம் நடக்குது. அப்போ இதுல நம்ம பெற்றவங்க என்ன பண்ணலாம், நாளைக்கு இந்த பையனுக்கு நடந்ததோ இந்த 11 வயசு சிறுமிக்கு நடந்ததோ நம்ம பசங்களுக்கும் நடக்க விடாம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் படிச்சு ரிசர்ச் பண்ண சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, இது எனக்கே பெரிய படிப்பினையா இருக்கு. பிகாஸ் நீங்க எப்படி ஒரு குழந்தைகள், இந்த காலத்துல குழந்தை வளர்க்குறதே பெரிய கஷ்டமா இருக்கு, அதே கஷ்டம் தான் எனக்கு இருக்கு. ஸோ எனக்குமே இந்த கேஸ் ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கு. ஸோ நம்ம சில முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம்.
கிரைம் இதோட முடிஞ்சது. இனிமேல் அந்த குழந்தை வளர்ப்புல இருக்க சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க விருப்பப்படுறவங்க இதை ஸ்டே பண்ணலாம், இல்லைன்னா நாங்கள் எங்கேயே குவிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரைமை பொறுத்த வரைக்கும் இந்த பையனுக்கு எப்படி இந்த விதமான எண்ணங்கள் வந்திருக்குன்னா, அவன் பார்க்குற டிவி தான், அவன் பார்க்குற நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குற டாக்குமெண்ட்ரி, அமேசானில் பார்க்குற டாக்குமெண்ட்ரி, யூடியூப்பில் பார்க்குற டாக்குமெண்ட்ரி, அதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பசங்களுக்கு க்ரைம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதுவும் மணி ஹைஸ்ட்டுங்கிற ஒரு வெப் சீரிஸ் வந்து நிறைய பேர் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நெகட்டிவான கேரக்டர். ஆனால் நம்ம இந்த மணி ஹீஸ்ட் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், ப்ரொஃபஸரை வந்து ஒரு ஹீரோ மாதிரி பாசிட்டிவாக தான் கொண்டாடுவோம். அவர் பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு கேரக்டர், ஓகேவா. ஆனால் அவர் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பார்ப்போம். பாருடா, ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் எத்தனை பிளான் போட்டு கொடுத்துருக்காரு, ப்ரொஃபஸர் தான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய மனநிலையோடு தான் நம்ம எல்லாருமே அந்த வெப் சீரிஸை பார்த்துருக்கோம். பட் இந்த பையனும் அதே இதை பார்த்து மேபி பணத்தை கொள்ளையடிக்கணும், இல்லை கொள்ளையடிச்சா நம்ம பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் கன்சம்ஷன் இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி பசங்க சின்ன வயசில் அவங்க வயசுக்கு மீறி பார்க்குற பல விஷயங்கள் தான் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சு தவறான விஷயங்களை அவங்கள இந்த மாதிரி பண்ண தூண்டுதுங்கிற மாதிரி தோணுது. அப்போ பெற்றவங்க நம்ம கடமை என்ன, நம்ம பசங்க என்ன மாதிரிலாம் டிஜிட்டல் கன்சம்ஷன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டிவி பார்க்குறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கணும். அந்த வயசுக்கு மீறி எது இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள பார்க்க விடக்கூடாது. அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். அதை பர்சனலாக நான் சொல்கிறேன், என் பையனெல்லாம் டிவிலேருந்து என்னை ஆஃப் பண்ணி அவனை வேறு விஷயத்துக்கு கொண்டு வரதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் அவங்க பார்க்குற கண்டென்ட்லாம் நம்மளுக்கே பதைப்பதைப்பாக இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அவங்க வயசுக்கு மீறி இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன், இந்த சீரியல் கில்லரை வரவங்களுக்கு சின்ன சின்ன வயசுல சில சிம்டம்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட அந்த பிஹேவியர்ல அனிமல்ஸை நிறைய கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்காக எல்லாரும் சீரியல் கில்லர் ஆயிருதுல. பட் நம்ம குழந்தைகள் கிட்ட ஏர்லி ஸ்டேஜ்ல வர சின்ன சின்ன சிம்டமை பெத்தவங்க இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல எடுத்துப்போம், அந்த பையன் 11 வயசுல ஒரு போனை திருடிட்டு வந்திருக்கான். அப்போ அவங்க அம்மாட்ட என்ன போய் சொல்லியிருக்கான், அந்த ஃபோன் கீழே கிடந்துன்னு சொல்லியிருக்கான். அவங்க அம்மா அதை ப்ராப்பராக விசாரித்து அந்த ஃபோன் யாருடையதுன்னு கண்டுபிடிச்சி அது உண்மையிலே திருடப்பட்ட ஃபோன்னு தெரிஞ்சு அந்த இடத்துலையே அவன் திருடி இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி அந்த கேரக்டர் கூட அவன் இந்த அளவுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க அம்மா கோட்டை விட்டாங்கன்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி பசங்க பண்ணுற சின்ன சின்ன தவறான கேரக்டரை கண்டிப்பாக நம்ம பெற்றவங்க என்கரேஜ் பண்ணவே கூடாது. பசங்க சேட்டை பண்ணுறது வேற, இந்த மாதிரி தப்பான கேரக்டர் வேற. அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட வீட்டில் நடந்ததை சொல்கிறேன். என்னோட பையனுக்கு எனக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷனை சொல்கிறேன். என் பையனை பயங்கர நாட்டி, அதாவது அவனை சமாளிக்கவே முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்படி எனக்குலாம் பிபி ஏறும் என் பையனை சமாளிக்கிறதுக்கு. அப்போ வந்து அவன் போன வாரம் என்ன பண்ணால், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது, மாடு வளர்ப்பாங்க. அந்த மாடை உள்ளே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அவன் போய் என்ன பண்ணுறான், அந்த மாடு வந்து பாவமாக இருக்குது, அவன் அசியூம் பண்ணிக்கிட்டு அவங்க உள்ளே கட்டி போட்டு போயிருக்காங்க. அந்த மாட்டுக்கு வந்து ஐயோ நான் அந்த மாட்டுக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் அந்த இடத்துல 10 ரூபா சேஞ்ச் வச்சுருந்தேன். என்கிட்ட கேட்காம அந்த 10 ரூபாய் எடுத்து விட்டு காய்கறி கடைக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு தக்காளி பழம் வாங்கிட்டு அந்த மாடுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். நான் இங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன், என்னடா அது ஒருவேளை வீட்டில் இருக்க தக்காளி போய் ஊட்டி விட்டுட்டு இருக்கானோ, சரி ஏதோ பையன் இறக்கமாக இருக்கானேன்னு சொல்லி இங்கே வாடா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அந்த மாட்டுக்கு தக்காளி ஊட்டிட்டு இருக்கேன்னு. எங்கேருந்து தக்காளிட்டு வந்த, கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன், காசு நீ எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னான் பாருங்க. எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அதாவது அவனோட நோக்கம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஏதோ ஒரு வாயில்லாத ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஓகே தான். பட் அப்பா அம்மா கிட்ட கேட்காம வீட்டில் இருக்க காசை எப்படி எடுத்துகிட்டு போய் வாங்கலாம், இது வந்து தவறான கேரக்டர். இப்போ இதை கண்டிக்கல அப்படின்னா இந்த 10 ரூபா 100 ரூபாய் ஆகும், 100 ரூபாய் 1000 ரூபாய் ஆகும், 1000 ரூபாய் வீட்டில் இருக்க 1 லட்சம் ரூபாய் கூட மாறும், என்ன வேணாலும் நடக்கும். அதனால அவங்ககிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்காம பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அதுலேருந்து அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நேற்று கூட ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி கேட்டான். என்கிட்ட வந்து ரொம்ப பெர்மிஷன் கேட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வாங்கிட்டு போனான். ஸோ இதை வந்து அந்த இடத்துலேயே நம்ம ஸ்டாப் பண்ணலைன்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பட்டு என்னோட பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிச்சு தான் ஆகணும். பட் மற்ற ரொம்ப நாட்டி பண்ணுற விஷயங்களை கண்டிக்க போனால் அது அந்த பசங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, அவங்க சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஆயுத பூச்சிக்கு இதை க்ளீன் பண்ணுறேன், நான் தான் காரை க்ளீன் பண்ணுவேன்னா பார்த்தா 2 மணி நேரம் அந்த காரை க்ளீன் பண்ணிருக்கான், காரையும் பைக்கையும். சரி அது ஓகே, சின்ன பசங்க இந்த பைப்பில் தண்ணி அடித்து ஜாலியாக ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம சின்ன வயசில் பம்பு செட்டில் குளித்தோம், இவன் ஏதோ காரை கழுவுறேன்னு அவன் மேலே தண்ணியை ஊற்றிட்டு ஓகே இது ஓகே, இந்த வயசில் பண்ணுற நாட்டினஸ் இதை கூட நம்ம விட்டுறலாம். பட் அதுக்காக தவறான கேரக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதில் பெற்றவங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அது உண்மையிலேயே இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு லிங்க் ஆச்சு, நான் போன வாரம் நடந்த விஷயம். ஸோ நானுமே இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்னதான் குழந்தைகளுக்கு லிபரலாக இருந்தால் கூட, இல்லை அவன் அடம் பிடிக்கிறான்னு சில விஷயங்களை விட்டு கொடுத்தா கூட
அந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ற, தப்பான கேரக்டர் வர்ற மாதிரி இருக்க எந்த விஷயத்தையுமே பெத்தவங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகள் கிட்ட நம்ம கொஞ்சம் மனசு விட்டு பேசி ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும். இந்த அம்மா அந்த பையன்கிட்ட அந்த ஃபோன் திருடிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். அங்கே நடந்ததை உட்காந்து அப்பா அம்மாவை ஓப்பன் பண்ணி உனக்கு என்னமா தோணுது, உனக்கு ஏன் இந்த மாதிரி திருடிட்டா அப்படின்னா அப்பா அம்மா கோவப்பட்டு அடிக்கிறத விட நீ எதுக்காக திருடினா, அவனுக்கு ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு, அந்த எண்ணத்தை எப்படி நம்ம வேற இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். நீ திட்டிட்டனா அவன் நமக்காண்டி பயந்துட்டு தான் நிப்பாட்டுவான். அது உண்மையிலே தவறான விஷயங்கிறது அவனுக்கு எப்போ புரிய வரும், அவன் எதுக்கு அதை திருடினா, அதை ஏன் அவன் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுமையாக அவங்ககிட்ட சொல்லி கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெற்றவங்க குழந்தைங்க பண்ணுற தப்பை ஆவுன்னு போய் சண்டை போடாமல் அதோட ரூட் காசை கண்டுபிடிச்சி பொறுமையாக உட்காந்து பேசி அந்த தவறான கேரக்டரை அங்கேருந்தே வேற இருக்கணும். அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஸோ நிறைய பேரண்ட் கொஞ்சம் ஓப்பனாக குழந்தைகள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணணும், பண்ணுற தப்பை பொறுமையாக உட்காந்து பேசணும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்க கிட்ட பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறதில்ல. நீ நல்ல கேரக்டராக வளரணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா படிக்கணும் இப்படிங்கிறத மாதிரி தான் சொல்கிறோம். பட் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்ல. குழந்தைகளும் மனுஷங்க தான். இப்போ பொறாமை உணர்ச்சி இல்லாத ஒரு மனுஷனை நம்ம இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? யாராலையும் பார்க்க முடியாதுங்க. உண்மையிலேயே எனக்கு பொறாமை இல்லைன்னு ஒருத்தங்க கூட சொல்ல முடியாது. அது மனிதனோட இயல்பு. இப்போ எனக்குமே இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். ஆஃபீஸில் ஒருத்தன் வேலை பார்ப்பான், திடீர்னு அவன் கூடவே இருப்பான், அவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டா ஒரு சின்ன பொறாமை உணர்ச்சி வரும். இப்போ எனக்கும் பொறாமை உணர்ச்சி இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எல்லாத்துக்குமே கோபம் வரும். பட் இது எல்லாத்தையும் எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு. இப்போ ஒரு குழந்தை ஸ்கூல்லேருந்து வருவான், அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சேடாக இருப்பான். ஐயோ இந்த வட்டம் எனக்கு ரேங்க்கு கம்மியாச்சு, நான் 2வது ரேங்க் போயிட்டேன், அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான், செகண்ட் ரேங்க் வந்துட்டான்னா அந்த குழந்தையோட மனசில் 2 விதமான உணர்வு இருக்குது. ஒன்று நம்ம பின்னாடி போயிட்டேங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, ஒருத்தர் நம்மளுக்கு முன்னாடி போயிட்டாங்கிற பொறாமை உணர்ச்சி இருக்குது. இது ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்க போகிறதில்ல, எப்போவுமே எல்லாமே சக்ஸஸ் அடிக்க போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் ஃபெயிலியர் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் பின்னடைவு இருக்கும். இதையும் எப்படி தாங்கிக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும். இந்த பையன் இன்னொருத்தன் பேட்டு வச்சிருக்காங்கிறத பார்த்து ஒரு பொறாமை உணர்ச்சி வருது, இன்னொருத்தன் ஃபோன் வச்சிருக்காங்கிறத பார்த்து பொறாமை உணர்ச்சி வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவனோட கோப உணர்ச்சியை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு பெற்றவங்க, இந்த கேஸில் வந்த பெற்றவங்களுக்கு சொல்ல, நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன், அது நம்ம குழந்தை அந்த மாதிரி ஃபீல் பண்ணுதுன்னா பொறாமைலாம் படக்கூடாதுடா அப்படின்னு சொல்லாமல் அந்த பொறாமை உணர்ச்சினா என்ன, அதனோட இம்பேக்ட் என்ன, அதனால் அந்த பொறாமை உணர்ச்சி பட்டால் நம்மளுக்கு ஒன்றுமே நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளோட மன அமைதி தான் கெட்டு போகுங்கிறதுனால கண்ணா இங்கே பாருடா, ஒரு விஷயத்தை நம்மளால் சேஞ்ச் பண்ணுறதா மாற்ற முடியும், நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாத விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஒருத்தர் முன்னாடி போயிட்டு அவன் உழைச்சிருக்கான் போயிருக்கான், நம்மளும் இந்த மாதிரி உழைச்சா போகலாம், அதனால நம்ம அவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது, உழைச்சா யாருக்கு வேணாலும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஒரு பெற்றவங்களோட கடமை இந்த ஜெலசி, பொறாமை உணர்ச்சியும் கோபத்தையும் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை அடிக்கடி கொஞ்சம் சூப்பர்விஷனில் தான் வச்சிருக்கணும். அதுக்காக மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது குழந்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை அம்மா அப்பா நம்பவே மாட்டாங்கிற ஒரு உணர்வு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதே டயத்தில் கொஞ்சமாவது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 24 மணி நேரம் போய் சந்தேக கண்ணோட பார்க்க வேணாம். அவன் ஏதாவது உண்மை சொல்கிறானா, அடிக்கடி பொய் சொல்கிறானா. இந்த பையன் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் டேக்கு போகிற அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கான். அவங்க அம்மா சரிப்பா லீவ் எடுத்துக்கோங்கிறாங்க. ஒரு பையன் உடம்பு சரியில்லைங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாதா? அவனுக்கு ஃபீவர் இல்லைன்னு தெரியும். அப்போ எதுக்குப்பா நீ லீவ் எடுக்கிற, உனக்கு உடம்பு நல்லா இருக்கேன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்டிருக்கணுமா இல்லையா? அவங்க அம்மாவும் சரி லீவ் எடுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பசங்கிட்ட நம்ம கண்காணிக்கணும், ரெகுலராக சூப்பர்விஷன் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு படித்தா வேற என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கண்காணிக்கணும். முழுவதுமாக நம்பி விட்டுறக்கூடாது. அதே டயத்தில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஒட்டு மொத்தத்தில் அவங்க ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத அவங்க இது எதுக்கு பண்ணுறோம், அவங்க தவறான பாதைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான். ஸோ மேக் ஷுர் ரெகுலர் சூப்பர்விஷன் அண்ட் ரொட்டீன் சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே டயத்தில் நம்ம என்னதான் சொன்னால் கூட ஒரு குழந்தையோட சைக்காலஜி என்னங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டா, என் பையனை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா என் பையன் பயங்கர நாட்டி, நீங்களாம் இமேஜினே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நாட்டி. அவன் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்குரிய சேட்டை அவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு இந்த லீவ் விட்டாங்க 10 நாள், ஒரு தெர்மோகோல் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு ஒரு 10 தெர்மோகோல் வாங்கி கொடுன்னு கேட்டான். சரி டிவி பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு ஆர்ட் பண்ணுறான்னு பார்த்தா அந்த தெர்மோகோலை ஃபுல்லாக கட் பண்ணுவான்.
வீடு ஃபுல்லாக தெர்மோகாலாக இருக்கும். நான் 10 தடவை சொல்லியிருப்பேன், டேய் ஒன்று பால்கனியில் போய் கட் பண்ணு, கூட்டி அழுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை கீழே போ, கார் பார்க்கிங் சும்மா தான் இருக்குது அங்கே போய் கட் பண்ணு, நீ வீட்டுக்குள்ளே பண்ணேன்னா பாரு குட்டி குட்டி தெர்மோகால்லாம் போய் எங்கேயா அடைஞ்சிக்குதுடா, என்னால் க்ளீன் பண்ண முடியலடானே நானே என் ஒய்ஃபு மாறி மாறி சொல்கிறோம். அவன் கடைசி வரைக்கும் கேட்குறதாவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நாட்டியான்னு சொல்லி வச்சுக்கோங்க. திடீர்னு பண்ணுவான், திடீர்னு ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு போவான். பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெழுகுவர்த்தி எடுத்துப்பான். பூஜை ரூமில் பார்த்தா திடீர்னு நெருப்பாக வரும். பார்த்தா அங்கே பார்த்தா என்னத்தையோ போட்டு இந்த யூடியூப்பில் பார்க்குறத வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணுறேங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நாட்டியான சைல்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எனக்கு புரியல, நம்ம போய் கத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு திரும்ப கோவம் வருது, என்னோட சுதந்திரத்தை பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வு வருது. அதுக்காக இவன் பண்ணுறது ஏதோ ஒரு ஆபத்தில் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன பயம் இருக்கும். நெருப்பில் விளையாடுறது ரிஸ்க், தண்ணி கார் கழுவுற ஏதோ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தண்ணி அடிச்சு விளையாடு, அதையாவது விட்டுறலாம். இந்த மாதிரி எதை பிரிக்கணும், எதில் போய் கண்டிக்கணும், எப்போ பார்த்தாலும் குழந்தைய கத்திக்கிட்டே இருக்கமே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு உணர்வு வந்துட்டே இருக்கு. அப்போ போய் நான் உன்ட்ட சும்மா நேற்று பெட்டில் படுத்துருக்குமா கேட்டேன், இங்கே பாரு உன்னை திட்டிகிட்டே இருக்கேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது, நம்ம இது என்ன பண்ணால் சால்வ் பண்ணலாம், நீயே சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் கிட்ட பதில் சொன்னான், ஒன்றே ஒன்று பண்ணு, நான் எப்படி குழந்தையா இருக்கணும், நீ என் கூட இருக்கும்போது குழந்தையாவே மாறிடு, பிரச்சனையே இருக்காது அப்படின்னா. அவன் சொன்ன ஆன்சர் வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட எனக்கு மனசில் பளிச்சுன்னு தோணுச்சு. அவன் சொல்கிறது கரெக்டு தானே. ஒரு குழந்தையோட உணர்ச்சியை நம்ம ஒரு பெற்றவங்க வந்து நம்ம ஒரு அடல்ட் ஸ்டேஜ்லேயே பண்ணுவோம், பட் அவன் குழந்தைய வச்சு நம்ம திங்க் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே, ஒரு குழந்தையோட உணர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் போய் அவனை அடிக்கக்கூடாது, எல்லா விஷயத்துக்கும் போயிட்டு அவனை பண்ணாதரான்னு 24 மணி நேரம் டார்ச்சர் பட்டு தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகுது. அதனால் அவனோட கேரக்டருக்கோ இல்லை பெரிய லெவல் ஆபத்து வராமல் இருக்கிற விஷயத்துக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்னா அவனை அலோவ் பண்ணலாம். ஓகே, அவனுக்கு ஒரு லேர்னிங், அவனோட கிரியேட்டிவிட்டியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். மற்றபடி சில விஷயங்கள் அவனோட கேரக்டர் ஃபியூச்சரில் அஃபெக்ட் பண்ணுமோ, இல்லை வேறு ஏதாவது ஃபிசிக்கலாக அவனுக்கு வந்து ஹார்ம் பண்ணுமோ, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சடனாக ஸ்டாப் பண்ணுற மாதிரி நானும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஓகேப்பா, அவங்களோட குழந்தையாவே இருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள்லாம் நான் கேட்பேன், அதை மட்டும் நீ கேட்டுக்கிறேன் கேட்டால் சரி ஓகே அதெல்லாம் நீ சொல்லு கேட்டுக்கிறேன், மற்றபடி சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடுறேன்ல அதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓகே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தோம். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது. அந்த குழந்தைகளோட மென்டல் ஹெல்த்தை பற்றியும் நம்ம பெற்றவங்க புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து வருது, சில சமயம் அப்செட்டாக இருக்கும், ஐயோ எனக்கு மார்க்கு போச்சுங்க, ஃபெயில் ஆகிட்டேன்னு வரும், சரி விடு இப்போ என்ன இந்த ஃபெயிலாக இருக்கலாமா போய் அழுவமோ. பட் நம்ம அந்த குழந்தையோட பர்ஸ்பெக்டில் பார்த்தா அதுக்கு அது எவ்வளோ ஏமாற்றமாக இருக்கும். ஸ்கூலில் படித்த பசங்க எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் ஃபெயில் ஆகிட்டோங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நம்மளோட சைக்காலஜியும் குழந்தையோட சைக்காலஜியும் வேறு. ஸோ அப்போ ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது அதோட சைக்காலஜிக்கு இப்படி இறங்கி வந்து பேசணும். அப்போ தான் அது என்ன ஃபீல் பண்ணுதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். உண்மையிலேயே இந்த க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கியோ, என் பையனை வளர்க்குறதுக்கு எனக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் இதுலேருந்து 2 விஷயம் கற்றுக்கிட்டேன். உண்மையிலேயே உங்களுக்கும் இதில் நம்ம கற்றுக்கிட்ட பல விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கேஸ் வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இந்த மாதிரி நாளைக்கு எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, எந்த அப்பா அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு குழந்தை வளர்ப்பில் எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குது, பெற்றவங்களுக்கும் பொறுப்பு இருக்குது, இந்த சமூகத்திலும் இருக்க ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் யூடியூபர் எனக்கும் பொறுப்பு இருக்குது, எல்லாத்துக்கும் டீச்சர், ஸ்கூல் டீச்சர் எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு குழந்தை வந்து நல்ல ஒரு குழந்தையாக அந்த சமூகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எந்த குழந்தைக்கும் இனிமேல் நடக்க வேண்டாம். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தையும் மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.